வணக்கம். தேர்வுக்கான மீள்பயிற்சி வினா விடைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அமைப்பில் x+4 த ஹோல் கியூப் விரிவாக்கம் செய்து கிடைக்கக்கூடிய விடையை கேட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே a+b த ஹோல் கியூப் அப்படிங்கிறது நம்மளுடைய 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நினைவில் வந்துடணும். அடுக்கில் 3 இருக்குது, உள்ள 2 உறுப்புகளுடைய கூடுதல் இருக்குன்னா அது a+b த ஹோல் கியூப். a+b த ஹோல் கியூப் அப்படிங்கிறதுனுடைய முற்றுரிமை விரிவாக்கம் a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ a கியூப் அப்படிங்கிறது ஏயாக கருதுகிற உறுப்பு x, b-ஆக கருதுகிற உறுப்பு 4. எனவே அந்த அமைப்பில் இந்த விரிவாக்கத்தில் அவங்கள பிரதியீடு செய்யணும். அப்போ a கியூப்புங்கும்போது x கியூப் ப்ளஸ் 3x² அதாவது a², அதுக்கப்புறம் 4 b-ஆக ப்ளஸ் 3 ax, பிங்கிறது 4ங்கிறதுனால 4² b²ங்கிறதுக்காக. அடுத்து ப்ளஸ் b கியூப் 4 கியூப். ஏ இருந்த அமைப்பில் எக்ஸையும் பி இருக்கின்ற இடங்களில் 4ஐயும் பொருத்தி இந்த அமைப்பை பிழையின்றி உருவாக்கிக்கிறணும். அதன் பிறகு தொடர்ந்து கணக்கீடு செய்யணும். எக்ஸ் கியூப் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ சப்போஸ் இதில் ஏதேனும் எண்கள் இருந்து ஹோல் கியூப் இருந்தால் அதை 3 முறை பெருக்கணும். இங்கே வெறும் எக்ஸ் கியூப் தான் இருக்குது, அப்படியே எழுதிக்க வேண்டியது. இங்கே 3 இருக்குது. இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்கிறதுக்காக பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அப்போ முன்னாங்க 12 x² அப்படி எழுதிடலாம். இங்கே 3 எக்ஸு எழுதியிருக்கிறேன். 4²ங்கிறது 4 பெருக்கல் 4, அதனால் விரித்து காமிச்சிருக்கிறேன். இப்போ 4 16, 16ஐ 3ஐயும் பெருக்கி 48, இந்த எக்ஸ் அப்படி எழுதிடுறோம். இங்கே 4 கியூப்புங்கிறது 4 எத்தனை முறை பெருக்க வேண்டியிருக்கு? 3 முறை. ஏன் 3 முறை பெருக்கிறோம்? இங்கே 3 அடுக்கில் இருக்கிறதுனால. அப்போ 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4, 4 16, 16 64, வரிசைப்படுத்தி அப்படியே வரிசை கிரகமாக எழுதி கொள்கிறோம். எக்ஸ் கியூப் முன்னாங்க 12x² ப்ளஸ் 48x, 4 16 3 48x ப்ளஸ் 64 என்பது இந்த கொடுக்கப்பட்ட x+4 ஹோல் கியூப் அப்படிங்கிறதுனுடைய விரிவாக்க மதிப்பு. ரொம்ப எளிமையான கணக்கு. இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதற்குரிய சூத்திரம் அதை எழுதி பழகணும். இங்கே ஒரு மைனஸும் இங்கே ஒரு மைனஸும் வரும். இதே விடையமைப்பில் இந்த இடத்துல ஒரு மைனஸும் இந்த இடத்துல ஒரு மைனஸும் வருங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. a+b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய முற்றுரிமை விரிவாக்கம். a-b ஹோல் ஸ்கொயர் மாடலில் கொடுத்துருந்தாங்கன்னா a-b த ஹோல் ஸ்கொயர் மாடல் விரிவாக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலாக இப்போ இதில் என்ன செய்யலாம்? எக்ஸு 4 ரொம்ப எளிமையாக கொடுத்துருந்தாங்க. அதே கணக்கை 3x + 4ன்னு கொடுத்தா இந்த a இருக்கிற இடத்துலலாம் 3xஐ எழுதி அதனுடைய விரிவாக்கம் செய்யணுங்கிறதையும் கூடுதலாக பயிற்சி செய்து இந்த மாதிரி கணக்குகள் கேட்கப்பட்டால் கட்டாயமாக பிழையின்றி முழுமையாக செய்து விடைபெற முயற்சி செய்ய வேண்டுகிறேன். அடுத்து விரிவாக்குதல்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 கணக்குகளுமே இயற்கணிதம் அமைப்பில் இருக்கக்கூடிய கணக்குகள். x+3 × x+5 × x+2 இதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி உள்ள சூத்திரமாக பார்த்துக்கணும்னா x+a × x+b × x+c அப்படிங்கிற 3 பெருக்கல் காரணிகள் உள்ள ஒரு அமைப்பை பெருக்கி எப்படி விடை வரும் அப்படிங்கிறத படித்து வச்சுருக்கணும். x கியூப் ப்ளஸ் a+b + c × x² ப்ளஸ் ab + bc + ca × x ப்ளஸ் abc. எளிமையாக படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, x கியூப் எழுதிருங்க. கடைசி ஸ்டெப்பில் abc பெருக்கலாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எழுதிருங்க. நடுவில் ஒவ்வொரு ஆளாக கூட்டி x², a b c இந்த 3 பேரையும் ஒரு ஆளாக எழுதி கூட்டுறீங்க. அப்போ a + b + c கூட்டியாச்சா? அப்போ உங்களோட பெருக்கலா x², இந்த முதன்மை உறுப்பு. இந்த முதன்மை உறுப்பு 3லேயுமே ஒரே மாதிரி இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி இருந்தால் தான் இந்த சூத்திரத்துக்குள்ளே வர முடியும். அடுத்து ஒவ்வொரு ஆளாக கூட்டணுமா? இனி 2 பேராக கூட்டணும். ஏயும் பி எடுத்து ab, பிஐயும் சி எடுத்து பிசி, அடுத்து சிஐ ஏயும் எடுத்து சிஏ. இந்த மாதிரி 2 பேர் பெருக்களாக கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டக்கூடிய வாய்ப்பில் எக்ஸு. அப்புறம் 3 பேருமே பெருக்கணும். முதல்ல தனித்தனியாக, அடுத்து 2 பேராக, அடுத்து 3 பேருமே பெருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இந்த சூத்திரத்தை படிச்சிங்கன்னா இவ்வளோ நீளமான சூத்திரம் மனதிற்குள்ள பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு, நினைவில் நிறுத்தி வைத்துக் கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். இப்போ எக்ஸ் கியூப் அப்படி எழுதிட்டோம். அந்த எண்கள் தான் ஏபிசி. அந்த எண்ணுறுப்புகளை ஏபிசின்னு மனசுல எழுதிக்கிறோம். வரிசையை எழுதி கூட்டுறோம். x² 2 2ஆக பெருக்கிறோம். 3 5ஐயும் பெருக்கி காட்டுறோம். 5 2ஐயும் பெருக்கி காட்டுறோம். 2 3ஐயும் பெருக்கல் செய்கிறோம்.
அதுக்கப்புறம் 3ஐயும் தொடர்ச்சியாக பிரிக்கிறோம். இந்த இடத்துல எக்ஸு ஒன்று ஒன்றா கூடுதல் செய்யும்போது எக்ஸ் ஸ்கொயர், 2 பெருக்கல் செய்கிறதுனுடைய அமைப்பில் பெருக்கலாக எக்ஸு, 3ஐயுமே பெருக்கிற இடத்துல எந்த எக்ஸ் உறுப்பும் கிடையாது. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 கூட்டல் 5 கூட்டல் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 பெருக்கல் 5 ப்ளஸ் 5 பெருக்கல் 2 ப்ளஸ் 2 பெருக்கல் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 2. அதுக்கு அடுத்தபடியாக அந்த விடைகளை சுருக்க முயற்சி பண்ணுறோம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் அந்த 3 உறுப்பையும் கூட்டின விடை 3 5 கூட்டி 8 8 2 10. அதுக்கடுத்து 3 5 15 2 10 2 6 15 6 21 10 31 எக்ஸ்னு வரணும். அடுத்து இந்த 3 உறுப்பையும் பெருக்கிறோம். 3 15 15 2ஆல் பெருக்கும்போது 30. நீங்கள் இப்படி பெருக்கலாம், 2 10 13 30 பெருக்கலாம். எனவே அந்த கொடுக்கப்பட்டிருக்க அந்த 3 உருப்படி அமைப்பையும் கோவையையும் பெருக்கி வரக்கூடிய முழு கோவை மதிப்பு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 31 எக்ஸ் ப்ளஸ் 30 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல அருமையான கணக்கு, எளிமையான கணக்கு. இதில் கூடுதலாக என்ன கேட்கலாம்னா, எங்கேயாவது இடையில் ப்ளஸ்ஸு அப்படிங்கிற அமைப்பு மைனஸாக மாறலாம். அதையும் பொறுமையாக செய்ய வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். பாராட்டுகள், நன்றிகள், வாழ்த்துகள்.